نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن أم سلمة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من شرب في إناء من ذهب أو فضة فإنما يجرجر في بطنه نار من جهنم وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இங்கிருந்து நாம் பார்க்கக்கூடிய அத்தியாயம் ஆடையும் அலங்காரங்களும் எனக்கூடிய அத்தியாயங்களில் முதலாவது பாடமாக பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் பருகுதல், உண்ணுதல், பருகுதல், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கும் இவர்களுக்கெல்லாம் தடை செய்யப்பட்டது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயங்களில் ஆடை அலங்காரம் என்பதை எடுக்கப்பட்டதற்குரிய நோக்கங்கள் இஸ்லாம் மனிதனுக்கு இன்றியமையாதது ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பதாக தமிழில் சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு உணவுக்கு பின்னால் அவனுக்கு அவசிய தேவையாக இருப்பது ஆடையாக இருக்கின்றது. அந்த ஆடைகள் எப்படி அணிய வேண்டும், எதுபோன்று அணிய வேண்டும் என்பதையும் மார்க்கம் வரையறை செய்திருக்கின்றது. எதுபோல் ஆடைகளை உடுத்த வேண்டும் என்பது அந்தந்த ஏரியாக்களுடைய அந்தந்த நாட்டுகளுடைய வளமைகளை வைத்து மாறிக்கொண்டு இருக்கும். சில நாடுகளில் பார்த்தால் மிகவும் முழுமையாக அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கும். வெப்பமயத்திற்கு தகுந்தாப்பில் சில இடங்களில் ஆடைகள் அணிவார்கள், சில இடங்களில் குளிருக்கு தகுந்தார் கொண்டு ஆடைகளை அணிவார்கள். இந்த ஆடைகளுடைய வடிவமைப்புகள் என்பது மாறுபடலாம். ஆனால் ஆடைகள் மறைப்பது என்பது எதிலிருந்து எதுவரை மறைக்க வேண்டுமோ அதை அவசியம் மறைத்தே செய்ய வேண்டும். ஆண்களுக்கு தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைக்க வேண்டும், கண்டிப்பாக மறைத்தே தீர வேண்டும், அவசியமான ஒன்று. பெண்களுக்கு என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய முகம், இரண்டு கைகளின் மணிக்கட்டு வரை, பாதங்களுடைய பகுதிகள், இதை தவிர பாக்கி ஏழை உறுப்புகளை அனைத்தையும் அவசியம் மறைத்தே தீர வேண்டும். இது அணியக்கூடியது மிகவும் லேசான முறைகளில் உள் உறுப்புகள் வெளி தெரியும் அளவிற்குரிய ஆடைகளாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அனைத்து உறுப்புகளும் வெளியே தெரியும் என்ற விதம் மிகவும் டைட்டான இறுக்கமான ஆடைகளை அணிவதும் கூடாது. ஆண்களுடைய ஆடைகளை பெண்களோ, பெண்களுடைய ஆடைகளை ஆண்களோ அணிவதும் தடையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ஆணோ பெண்ணோ அகந்தையையும் பெருமையையும் காட்டும் வகையில் கணுக்காலுக்கு கீழ் ஆடைகளை இழுபட அணியக்கூடாது. இது போன்ற வழிமுறைகளை நமக்கு இஸ்லாம் காட்டியுள்ளது. இதை பின்பற்றி நடப்பதுதான் கட்டாய கடமையாக அவசியமான ஒன்றாக மார்க்கத்தில் இருக்கிறது. இதனுடைய விஷயங்களை பற்றி தான் இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் தொடர்ச்சியாக வரப்போகுது. இன்று நாம் பார்க்கக்கூடியது தங்கம், வெள்ளி இந்த பாத்திரங்களில் உணவு என்பது அல்லது குடிப்பது இது போன்ற விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொன் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் பானங்களை பருகியவர் தமது வயிற்றில் மிடரும் மிடராக நரக நெருப்பை விழுங்குகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். அப்ப இவன் உண்ணக்கூடிய உணவும் சரி, குடிக்கக்கூடிய பானங்களும் சரி, அவன் தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ செய்யப்பட்ட ஒன்றின் மூலமாக இவன் அருந்துகின்றான், குடிக்கின்றான் என்றால் அவன் நரகக்கூடிய நெருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மடக்குகளாகவோ அல்லது ஒவ்வொரு கவனமாகவோ இவன் உணவை அள்ளி தின்கின்றான் என்றால் இவன் நரகத்தை தின்று கொண்டிருக்கின்றான், நரக நெருப்பை இவன் தின்று கொண்டிருக்கின்றான் என்பதுதான். ஏன் இத ரசூலுல்லாஹி இந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னா, முற்காலத்தில் இருந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை தங்கமும் வெள்ளியும் இது விலை உயர்ந்ததாக இருக்குது. பொற்காசுகளாக தங்கத்திற்கு வந்து தினார் என்றும் வெள்ளிக்கு வந்து திரகம் என்பதுமாக நாணயங்களை அடித்து வைத்திருந்தார்கள். அதனுடைய மதிப்புகள், அதனுடைய கண்ணியங்கள் இருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய ஆடம்பரத்திற்கு தங்களிடம் பணம் இருக்கின்றது, தங்களிடம் செல்வாக்கு இருக்கின்றது என்பதை ஒன்றை வைத்து இவர்கள் இதை அதிகமாக சேமித்து வைத்துக் கொண்டு அதிகமாக இவர்கள் புசிப்பதற்கோ இதற்காக வைத்துக் கொண்டிருந்தால் ஏழைகளும் இதில் பாதிக்கப்படுவார்கள், நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அதனுடைய விளையாட்டு உச்சத்தில் கழிந்து கொண்டிருக்கும். நீங்க வைக்கிறாங்கல்ல, நீங்க தங்கக்கூடிய விலைகள் மின்னை தாண்டும் அளவிற்கு சென்று கொண்டு இருக்கின்றது என்றால் இதற்கு பதுக்குதல் முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. தங்க கட்டிகளாக வாங்கி 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 பதுக்கி வச்சிருக்காங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதாக ஒவ்வொன்றாக சொல்லப்படுது. கண்ணுக்கே தெரியாத தங்கத்தை இவர்கள் வாங்கி வச்சிருக்காங்க. இதன் காரணமாக விலையேற்றங்கள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் தங்கத்தை ஆண்கள் அந்நியலாம கூடாதா என்பதை பற்றி எல்லாம் அடுத்த நாடு வரக்கூடிய பாடங்களில் இருக்கின்றது. எதை பிடித்தோமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக மாய்க்காக வாஹர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.